Daily. Taste the Daily. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே முறையான வடிகால் வசதி இல்லாததால் மழைநீர் தெருவில் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். இளமங்கலம் கிராமத்தில் நள்ளிரவில் பெய்த மழை காரணமாக ஒரு சில வீடுகளுக்குள் மழைநீர் நுழைந்ததுடன் சாலையிலும் குளம் போல் தேங்கி நிற்பதால் பொதுமக்களும் பள்ளி மாணவர்களும் அவதியடைந்தனர். மேலும் இப்பகுதியில் தரமற்ற முறையில் போடப்பட்ட சாலையும் மழைநீர் தேங்க காரணம் எனவும் விளம்பர திமுக அரசின் ஊராட்சி நிர்வாகம் மழைநீர் தேங்காதவாறு உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் வலியுறுத்தியுள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே ஆறுகாட்டுத்துறை மீனவ கிராமத்தில் உள்ளூர் படகுகளின் மீன்பிடி உரிமங்களை மீன்வளத்துறை அலுவலகத்தில் ஒப்படைப்பதாக ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கோடியக்கரையை ஒட்டிய கடற்பகுதியில் வெளிமாவட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இந்த பிரச்சினைக்கு அரசு சார்பில் உரிய தீர்வு காணப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு உள்ளது. விடிய அரசின் மெத்தனத்தை கண்டித்து தங்களது படகுகளின் மீன்பிடி உரிமங்களை மீன்வளத்துறை அலுவலகத்தில் ஒப்படைக்கப் போவதாக ஆறுகாட்டுத்துறை மீனவ கிராமத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே மேல் கஞ்சங்கொள்ளை கிராமத்தில் இயங்கி வரும் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு செல்ல முறையான பேருந்து வசதி இல்லாததால் மாணவர்கள் அவதிக்குள்ளாவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. விலையில்லா மிதிவண்டியும் வழங்கப்படாத நிலையில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்கள் சுமார் 5 கிலோமீட்டர் வரை நடந்து செல்ல வேண்டிய சூழல் உள்ளதாக வேதனை தெரிவித்திருக்கின்றனர். ஃபெயிலியர் மாடல் திமுக அரசின் அலட்சியத்தால் ஏற்பட்டுள்ள பேருந்து குறைபாட்டால் பல மாணவர்கள் கல்வி கற்பதை நிறுத்தும் அபாயம் உள்ளதாகவும் விமர்சனம் எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உள்ள சாக்காக்குடி கிராமத்தில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் பூட்டப்பட்டிருப்பதால் சம்பா சாகுபடிக்கு உர தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். கோரிக்கைகளை நிறைவேற்றாத விடிய அரசை கண்டித்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க ஊழியர்கள் தமிழகம் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக சாக்காங்குடி கிராமத்தில் உள்ள வேளாண்மை கூட்டுறவு சங்கம் பூட்டப்பட்டுள்ளதால் உர தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. வேளாண்மைத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வத்தின் சொந்த மாவட்டத்திலேயே இத்தகைய அவல நிலை தொடர்வதாக பொதுமக்கள் விமர்சித்துள்ளனர். எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 ஏக்கர் இந்த சுத்திப்பட்டு கிராமத்தில் 5000 ஏக்கர் பயிர் பண்ணுறாங்க. இந்த சொசைட்டி நம்பி அவ்வளோ 6 கிராமத்து விவசாயியும் இங்கே தான் வந்து உரம் பூச்சி மருந்து ஏதோ இங்கே தான் வாங்குறது. ஆனால் கடந்த ஒரு வாரமாக காலமாக எந்த ஒரு முன்னெடுப்பின்றி பூட்டி கிடக்கிறதுனால விவசாயிகள் எங்கேயும் போய் வாங்க முடியல. இப்படி இந்த ஆட்சியில் ஒரு அவலமான நிலை. அது இந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வேளாண்மைத்துறை அமைச்சர் எதையுமே கண்டுக்க மாட்டுறாரு. அவர் பாட்டுக்கு விவசாயிகள் எக்கேடு கட்டாலும் எதாவது பண்ணாலும் விவசாய சம்பந்தமாக எந்த கோரிக்கையும் வைக்க முடியல, எதையுமே பண்ண முடியல. ரொம்ப மோசமான சூழ்நிலை, விவசாயம் பண்ண முடியல. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே பழுதடைந்துள்ள தரைப்பாலத்தில் பொதுமக்கள் ஆபத்தான முறையில் பயணம் செய்து வருகின்றனர். கனமழை காரணமாக கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் நொடியம் பகுதியில் கொசஸ்தலை ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ள தரைப்பாலம் மற்றும் சாமந்தவாடா தரைப்பாலம் ஆகியன பழுதடைந்துள்ள நிலையிலும் ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் இருசக்கர வாகனங்களிலும் நடந்தும் சென்று வருகின்றனர். விடிய அரசு அதிகாரிகள் உரிய பாதுகாப்பு பலகைகளை கூட வைக்காமல் மெத்தன போக்கில் செயல்பட்டு மக்களின் உயிரோடு விளையாடுவதாக பலரும் குற்றம் சாட்டினர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் செப்டம்பர் மாத காணிக்கையாக 5,28,00,000 ரூபாய் கிடைக்கப் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இக்கோயிலின் மாத காணிக்கையை எண்ணும் பணி கோயில் தக்கார் இணை ஆணையர் தலைமையில் நடைபெற்றது. இதில் 5,28,04,038 ரூபாய் ரொக்கமும் 1 கிலோ 905 கிராம் தங்கமும் 72 கிலோ 250 கிராம் வெள்ளி மற்றும் 922 வெளிநாட்டு நோட்டுகளும் காணிக்கையாக கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோயில் பகுதியில் உள்ள நெடுஞ்சாலை ஓரங்களில் கழிவுநீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். துர்நாற்றத்துடன் செல்லும் கழிவுநீர் செல்வதன் காரணமாக தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. விடிய அரசின் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து சாலையில் பெருக்கெடுத்து ஓடும் கழிவுநீர் கால்வாயை சீரமைத்து முறையான கால்வாய் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாகை அருகே விதை நெல் கலப்படம் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க விடிய அரசை பாதிக்கப்பட்ட விவசாயி வலியுறுத்தியுள்ளார். தலை ஞாயிறைச் சேர்ந்த ஏங்கல்ஸ் என்பவர் தனியார் கடையில் விதை நெல் வாங்கி குறுவை சாகுபடி செய்துள்ளார். இந்நிலையில் அவர் வாங்கிய நெல் ரகத்துடன் மற்றொரு ரக நெல்லும் கலந்து முளைத்துள்ளது. அதற்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை என கடை உரிமையாளர் மறுத்த நிலையில் அதிர்ச்சியடைந்த விவசாயி விடிய அரசின் வேளாண் துறை துணை ஆட்சியரிடம் மனு அளித்தும் அவர்கள் நடவடிக்கை எடுக்காமல் மௌனம் சாதிப்பதாக குற்றம் சாட்டுகிறார். சொசைட்டியில் 2 லட்ச ரூபா கடன் வாங்கி தான் இந்த செலவு பண்ணேன். நான் களைக்கொல்லி அடிக்க மாட்டேன். நான் ஒரு இயற்கை விவசாயம் மாதிரி தான்.
வேதாரத்தில் துணை மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட கொடுத்தேன். அங்கேருந்து வந்து பார்த்துட்டு எல்லாரும் மௌனம் செலுத்துறாங்க, அரசு அதிகாரிலாம் மௌனம் செலுத்துறாங்க. எனக்கு ரொம்ப மனவேதனையில் இருக்கேன். 7 ஆண்டுகள் ஒருவர் வழக்கறிஞராக பணியாற்றி இருந்தால் மாவட்ட நீதிபதியாக நியமனம் செய்ய தகுதி பெறுவார் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கேரளாவில் மாவட்ட நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்ட ஒருவர் வழக்கறிஞராக பயிற்சி பெறவில்லை என நியமன ஆணையை கேரள உயர்நீதிமன்றம் ரத்து செய்ததற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. கடந்த 2021ஆம் ஆண்டு கேரள உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்திருந்தது. இன்றைய இறுதி விசாரணையில் 7 ஆண்டு ஒருவர் வழக்கறிஞராக பணியாற்றி இருந்தால் மாவட்ட நீதிபதியாக நியமனம் செய்ய தகுதி பெறுவார் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு தீர்ப்பளித்துள்ளது. ஆக்கிரமிப்பு அகற்றம் குறித்து விளக்கம் கோரிய மனுதாரருக்கு தவறான தகவல் அளித்ததாக சென்னை மாநகராட்சியை மாநில தகவல் ஆணையம் கண்டித்துள்ளது. தனது உறவினரின் இடம் ஆக்கிரமிக்கப்பட்டது குறித்து தகவல் பெறும் உரிமைச் சட்டத்தில் சென்னை மாநகராட்சியில் விளக்கம் கேட்ட மனுதாரருக்கு தவறான தகவல் அளித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்த விசாரணையின் போது அப்போதைய 5வது மண்டல பொது தகவல் அலுவலர் மற்றும் மேல்முறையீட்டு அலுவலர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் மனுதாரருக்கு இன்னும் 15 நாட்களுக்குள் சரியான தகவல் அளிக்க வேண்டும் என்றும் சென்னை மாநகராட்சிக்கு மாநில தகவல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் மழையின் காரணமாக கால்நடைகளுக்கு வைக்கோல் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் மாலை நேரத்தில் நாள்தோறும் பெய்து வரும் மழையின் காரணமாக அறுவடை பணிகள் பாதிக்கின்றது. மேலும் மழையின் காரணமாக வைக்கோல் முழுவதும் நனைந்து விடுவதால் விவசாயிகள் வைக்கோலை வயல்களில் இருந்து வீடுகளுக்கு கொண்டு வர மிகுந்த சிரமப்படுகின்றனர். எனவே கால்நடைகளுக்கு முக்கிய உணவாக இருக்கும் வைக்கோல் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் ஏடிஎம்மிலிருந்து தாமதமாக வந்த பணத்தை மற்றொரு வாடிக்கையாளர் எடுத்துச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கொடைக்கானல் பேருந்து நிலையம் அருகே உள்ள இந்தியன் வங்கி ஏடிஎம்மில் பணம் எடுக்க சென்ற நபர் முயற்சி செய்துவிட்டு திரும்பிச் சென்றுள்ளார். அவர் பணம் எடுத்ததாக நீண்ட நேரம் கழித்து செல்போனில் குறுஞ்செய்தி வந்ததால் சம்பந்தப்பட்ட ஏடிஎம்மின் சிசிடிவி காட்சிகளை பார்த்தபோது நேரம் கழித்து வந்த பணத்தை மற்றொரு வாடிக்கையாளர் எடுத்துச் சென்றது தெரியவந்தது. ஆயிரக்கணக்கான மக்கள் பண பரிவர்த்தனை செய்யும் ஏடிஎம் இயந்திரங்களை முறையாக பராமரிக்காத வங்கிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே தட்டங்குட்டை ஏரியிலிருந்து வெளியேறும் தண்ணீர் சாலையில் தேங்கி நிற்பதால் 6 கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்வதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். 50 ஏக்கர் பரப்பளவில் உள்ள தட்டங்குட்டை ஏரியை சுற்றி 1000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் ஏரி வழியாக ராசிபுரம் பகுதிக்கு செல்லும் சாலையில் ஆகாய தாமரைகளுடன் தண்ணீர் தேங்கி நிற்பதால் 6 கிலோமீட்டர் சுற்றிச் செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பலமுறை மனு அளித்தும் விடிய அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பாதாள சாக்கடை போட்டிருக்காங்க. அங்கே ஏறி நம்ம ராசிபுரத்தில் வந்து பாதாள சாக்கடை இங்கே வந்துருக்கு. அதனால் இந்த ரோடு வந்து மழை பெஞ்சால் தண்ணி வந்து நம்பிடும். அது இல்லாமல் பாதாள சாக்கடை வந்தால் ஃபுல்லாக நம்பிடும். ஒரு 5-6 வருஷமாக அது நடந்துட்டுருக்கு. எப்போ பாதாள சாக்கடை போட்டாங்களோ அப்புறம் வந்து இந்த பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ 5-6 வருஷமாக நாங்கள் உள்ள சுற்றிட்டு தான் போகிறோம். ஒரு மிஞ்சி போனால் ஒரு 6 வருஷமாக கூட இருக்கலாம். ஏன்னா ஊர் சுற்றிட்டு தான் போயிட்டுருக்குது. ஒரு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கூட முடியல. ஒரு 1/2 கிலோமீட்ரு இங்கேருந்து ராசிபுரம் 1 கிலோமீட்டர் தான். 6 கிலோமீட்டர் நாங்கள் சுற்றிட்டு போகிறோம். மதுரை விமான நிலையத்தில் அக்டோபர் 28ஆம் தேதி வெடிகுண்டு வெடிக்கும் என வந்த மிரட்டலை அடுத்து மோப்பநாய் உதவியுடன் மத்திய தொழில் பாதுகாப்பு படை மற்றும் தமிழக போலீசார் சோதனையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மின்னஞ்சல் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் வந்திருப்பதாக மதுரை விமான நிலைய இயக்குநர் அளித்த தகவலின் பேரில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் மற்றும் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். விமான நிலையத்திற்குள் வரும் வாகனங்கள் தீவிர சோதனைக்கு பின்னரே உள்ளே அனுமதிக்கப்பட்டன. விடிய அரசின் காவல்துறை அதிகரித்து வரும் போலி வெடிகுண்டு மிரட்டல்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்காததால் இந்த சம்பவங்கள் தொடர்கதையாவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.